morning, vanakkam and welcome to Dr. நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. நம்மளுடைய ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்ஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நேத்து ஹெர்னியா பத்தி நம்ம ஆரம்பிச்சோம். சோ தொடர்ந்து அத பத்தி பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ நேத்து வந்து நம்ம ஹெர்னியா பத்தி ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஹெர்னியானா என்ன டாக்டர்? ஹெர்னியாங்கிறது குடல் இருக்கு. நம்ம குடல் எதுக்குள்ள இருக்கு? வயிற்றுக்குள்ள இருக்குது. வயிற்றுல முன்னாடி திசைகள் இருக்கு, சைடுல திசைகள் இருக்கு, பின்னாடி திசைகள் இருக்கு. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற மட்டும் ஹெர்னியா வராது. அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ் அந்த விட்டு வெளியே வந்து ஒரு துவாரம் வழியாக தோலுக்கு கீழ் பொருந்தியிருந்தால் ஹெர்னியா என்று சொல்லுவோம். குடல் இறக்கம். இந்த ஹெர்னியா யார் யாருக்கு வரும்னு கேட்டிங்கனாக்க சிறியோர்கள் பிறந்த குழந்தைகள் மட்டும் பெரியோர்களுக்கு மட்டும் வரலாம். பிறந்த குழந்தைகள் எடுத்திங்கன்னா கன்ஜெனிட்டல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதாவது தொப்புள் அளவில் ஹெர்னியா, அது கிராயினில் ஹெர்னியா இதெல்லாம் இருக்கலாம். பெரியோர்களுக்கு அக்வைர்ட் ஹெர்னியா, அதாவது நம்மளுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இங்குவல் ரீஜனில் காமனாக இருக்குது மென்னுக்கு ஹெர்னியா. விமெனுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் இன்செஷனல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா ரொம்ப காமன். இது யாருக்கு வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். பட் வந்தால் உடனடியாக அதை கண்டுபிடிச்சி அறுவை சிகிச்சை மூலமாக கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்கும் வந்து உடனே அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வா டாக்டர்? இதுக்கு அறுவை சிகிச்சை இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை, அது ஆப்போசிட் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகம், அறுவை சிகிச்சை தான் ட்ரீட்மெண்ட். அதுதான் ஆன்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெளியே வர குடல்னால உங்களுக்கு பல விதமான விளைவுகள் இருக்குது. நீங்கள் ஏன்னு கேட்கலாம். என்னன்னாக்கா ஒரு குடல் வெளியே வந்துருச்சுன்னா தசைகள் வழியாக அது ஒரு தோரம் வழியாக வந்து வெளியே வருது, தோலுக்கு கீழே இருக்கும். அப்போ அந்த குடலுக்கு ஆக்டிவிட்டி குறையும், அதாவது குடல் அடைப்பு ஏற்படலாம். அடைப்பு ஏற்பட்டால் அந்த குடலுக்கு முன் இருக்கிற குடல் எல்லாம் வீங்கிப்போம், வயிறு உப்புசம் ஏற்படும், வாந்தி ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும். அந்த குடலுக்கு பின்பு இருக்கிற இன்டெஸ்டைன்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆகி அத்தனை குடல் வழியாக போகிற இது மலமே போகாத கான்ஸ்டிபேஷன், ஆப்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு விதம் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது விதம் ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்க அந்த குடல் வெளியாகும் போது அது கூட ரத்த ஓட்டமும் சேர்த்து வெளியாகும். அந்த குடலுக்குள்ள ரத்த ஓட்டம் வெளியாகிறதுனால அந்த ரத்த ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ரத்த ஓட்டம் குறைய வலி ஏற்படும், உயிர் போகிற வலி ஏற்படும். அது பார் வாஸ்குலர் பெயின் சொல்லலாம். சிவியர் பெயின் ஏற்பட்ட உடனே என்ன ஆகும், அந்த குடலோட கலரே சேஞ்ச் ஆகும். சிவப்பாக இருக்கிற குடல் மெதுவாக பர்பிளாகி கருப்பாயிடும், அதாவது அழுகி போயிடும். அந்த மாதிரி அழுகி போகும்போது ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகி அந்த குடலுக்குள்ளே அது பெருகி அது குடல்லேருந்து அந்த வெளியே வந்த குடல்லேருந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும் குடலுக்கு பரவலாம். அந்த மாதிரி இருக்கும்போது டாக்ஸீமியா, செப்டிசீமியா ஏற்பட்டு பேஷண்ட் இறக்க வாய்ப்பு இருக்குது. எப்போது? ஆப்ரேஷன் பண்ணாட்டி. ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக அந்த குடலை எடுத்து அழுகி போன கடலை கட் பண்ணி தைச்சா உயிர் பிழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா உயிர்கொல்லி, அதாவது நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குடல் அடைப்பு, குடல் ஸ்ட்ராங்குலேஷன் எதாவது இருந்தாக்க உடனடியாக அறுவை சிகிச்சை செய்கிறது தான் பெஸ்ட். ஓகே. ஸோ என்ன ரீசன்னால இந்த ஹெர்னியா வருது டாக்டர்? சரி, நீங்கள் பார்க்கலாம் கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ், புறையிலேருந்தே டிஃபெக்ட்ஸ், தொப்புள் அளவில் டிஃபெக்ட் வரலாம், தொப்புள் ஹெர்னியா வரலாம். அதே சமயம் சில திசைகள் டெவலப் ஆகாதே இருந்து அந்த இடத்துல வீக்னஸ் தான் குடலை வெளியே வந்துடும். இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் விமன் சைல்ட் பர்த் டயத்தில் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ ஹார்மோன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனோட வேலை என்ன? தசைகள் டெண்டன் எல்லாம் சாஃபன் பண்ணால் தான் அந்த குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி. அந்த சமயத்தில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தைச்சிங்கனாக்க பர்ஃபெக்ஷன் ஏற்படாது. ஸோ ஒரு ரெண்டு இடத்துல குடல் இது ஸ்டிச்சஸ் லூஸ் ஆகி ஹெர்னியா வருது, அது இன்செஷனல் ஹெர்னியா ரொம்ப காமன். நாங்கள் பார்க்குறது ஒரு 30 to 40% ஆஃப் தி சிசேரியன் ஸ்கார்ஸ் ஒரு லோவர் அப்டாமினல் ஸ்கார்ஸ் விமெனுக்கு ஹெர்னியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்செஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அது உடனடியாக கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணி அது குடல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுட்டு மெஷ் வைக்கணும். மெஷ் வச்சா திருப்பி வராது. ஓகே. இப்போ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஓகே, நம்மளுக்கு ஹெர்னியா இருக்குது அப்படின்ட்டு வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி தெரியும்? பேஷண்ட்டுக்கு எப்படி தரேன்னா, சரி நீங்கள் கண்ணாடி பார்த்தீங்கன்னாக்கா குளிக்கும்போது உங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல பெருசாக பம்ப் மாதிரி தெரிஞ்சாலும் வயிற்று பகுதியில் அது ஈஸியாக நீங்கள் தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்தா வலி ஏற்படலாம். சம்டைம் அமுத்தி பார்த்தீங்கன்னா குடலாக இருந்தால் ஒரு காற்று இருக்கிறதுனால கர்கிலிங்கோட உள்ளே போகும். ஓ, ஓகே. அது குடலோட மொமெண்ட்டும் சொல்லாது, ஃபேட் பகுதி ஒன்றுனா கர்கிலிங் இல்லாத உள்ளே போகும். ஒன்று அந்த ஸ்வெல்லிங், ரெண்டாவது பெயின், மூணாவது பசியே இல்லாத வயிறு உபுசம்,
4வது சிவியர் வலி வாஸ்குலர் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி இருந்தாக்க உடனடியாக மருத்துவரை அணுகுனா அவங்க கண்டுபிடிச்சி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. சில சமயம் ரொம்ப ஒபீஸாக இருப்பாங்க. எங்களுக்கு வர பேஷண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹெர்னியாவே ஃபீல் பண்ண முடியாது, அவ்வளோ ஒபீஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சிடி ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கிடி அல்ட்ராசவுண்ட் கூட ரொம்ப கஷ்டம், சிடி தான் பெஸ்ட்டு. சிடியில் உங்களுக்கு டைனமிக் சிடி வேணும், அப்போ தான் உங்களுக்கு டிஃபெக்ட்லாம் தெரியும். அது எந்த டிஃபெக்ட்ங்கிறத கரெக்டாக உறுதிப்படுத்திட்டு மேஜர் ஹர்னியாஸ்க்கும் இந்த சிடி தேவை. ஸோ டிஃபெக்டோட ஒரு 2 இது சிடி சொல்லுவோம். ஒன்று எவ்வளோ பெரிய டிஃபெக்ட் இருக்குது, அது வழியாக வரும் குடல் பெருகுடலா சிறுகுடலா அது வேறு தானே வருது. 3வது இம்பார்ட்டன்ட் திங் கோ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம், அதாவது கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கா இல்லை விமன் அந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருக்கா, அதெல்லாம் கண்டுபிடிச்சாக்க ஒரு கட்டத்திலே எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஹெர்னியா ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லாத அதே சமயத்தில் பித்தப்பையும் எடுக்கலாம் அல்லது கர்ப்பப்பையும் எடுக்கலாம். ஸோ ஒன் ஆப்ரேஷன் கேன் க்யூர். சிடி இஸ் a very important modality இதில். ஓகே, நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க டாக்டர். ஹெர்னியா பற்றி அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? ஹெர்னியா பற்றி மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா ஹெர்னியா ரொம்ப காமன் ப்ராப்ளம். நிறைய பேர் ஃபேமிலிஸ்லேயே ஹெர்னியா ஆப்ரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பண்ணிங்கனாக்க அவங்க அடுத்த பேஷண்ட் வரும்போது டாக்டர் இந்த மாதிரி எங்கள் தாத்தாக்கு பண்ணியிருக்கீங்க, எங்கள் மாமாவுக்கு பண்ணியிருக்கீங்க, எங்கள் சித்திக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ ஜென்ரலாக வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னா வந்து ஏதாவது சோடா குடிச்சிட்டோம் அப்படியே விட்டுறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா எடுத்து டாக்டர் அணுகுறாங்களா அப்படிங்கிறதான். சீரியஸாக மட்டும் பேஷண்ட் அவேர்னஸ்ங்கிறது அன்லெஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் தான் அந்த அவேர்னஸே வரும். அவங்க சாதாரண நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு உப்புசம் ஏப்பம் விட்டுக்கிட்டு இருந்தாக்க அது ஹெர்னியா இல்லை. எப்போ ஹெர்னியா நீங்கள் நினைப்பீங்க? நம்ம வயிறு உப்புசமும் இருக்கணும், ஒரு இடத்துல வீக்கமும் இருக்கணும், அதே இடத்துல வலி இருக்கணும், அதே இடத்துல அமுத்தினா உள்ளே போகணும். அது இட் இஸ் தி ஃபார் ஃபெச் ப்ரோக்ராம். பட் அங்கே தான் உங்களுக்கு அவேர்னஸ் வரும். அப்புறம் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு தெரியல ஹெர்னியா இருக்கான்னு தெரியல, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு வயிறு உப்புசம் இருக்குது, டைஜஸ்டே ஆக மாட்டேது, நிறைய கான்ஸ்டிபேஷன், மலமே போக மாட்டேங்குது, அந்த மாதிரி சில பேஷண்ட் வருவாங்க. அப்போ கண்டுபிடிச்சி சொல்லி பண்ணலாம். ஸோ அவேர்னஸ்ங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க சம் பீப்புள் ஹெர்னியா இருந்துட்டு அது மேலே புடவை கட்டிக்கிட்டு 10 வருஷம் கழிச்சு வராங்க. ஓகே, அந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப கஷ்டம் ஹெர்னியாவில். ஓகே, குழந்தைங்களுக்கு எப்படி டாக்டர் வருது? அதான் கன்ஜெனட்டல் இப்போ முதல் பேசினோமே நம்ம கன்ஜெனட் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம் தான் குழந்தைங்களுக்கு வரும். ஹெர்னியா கன்ஜெனட்டில் இருந்தால் இந்த காலத்தில் யூட்ரஸ்குள்ளேயே கண்டுபிடிக்கணும். அந்த குழந்தை டெவலப் ஆகும்போதே யூட்ரஸ்குள்ளே நியோனேட்டல் ஸ்டேஜில் ஹெர்னியா இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த ஹெர்னியாவை அதே யூட்ரஸ்குள்ளே லேப்ரோஸ்கோப் மூலமாக ரிப்பேர் பண்ண முடியும். கிளஃப் பேலட்டு, ஹெர்னியா, இல்லை ஹைட்ரோகெஃபாலஸ் எல்லாமே உள்ளே ரிப்பேர் பண்ணிடுறாங்க. அது குழந்தை பிறக்கும்போது கரெக்டாக ப்ராப்ளம் இல்லாத பிறக்கும்.